ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும், நன்றா இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. அனுதினமும் ஒரு வாக்கு தத்தத்தை மையப்படுத்தி உங்களோடு இறை வார்த்தையை பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இந்த நாளிலும் ஒரு வாக்கு தத்தத்தை மையப்படுத்தி உங்களோடு பேசுவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா வாக்கு தத்தங்களும் நிபந்தனையோடு தான் கொடுக்கப்படுகிறது. வேதாகமத்தில் இடம்பெற்றிருக்கிற ஆயிரக்கணக்கான வாக்கு தத்தங்களும் நமக்குரியவைகள் தான். அவரை நம்புகிற, அவருக்கு பயப்படுகிற மக்களுக்காக அவர் உண்டு பண்ணி வச்சிருக்கிற நன்மை ரொம்ப ரொம்ப பெருசு என்று சங்கீதம் 31:19 நாம் வாசிக்கிறோம். இப்போ நம்ம அனுபவிக்கிற பார்க்கிற ஆசீர்வாதங்களை விட மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அதை ரிசீவ் பண்ணாம போறது அது நம்முடைய மிஸ்டேக், தேவனுடைய மிஸ்டேக் இல்லை. ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாரு. ஆனால் அதை அடைய முடியாதபடி நாம் சில காரியங்களை குறித்த அறியாமையில் இருக்கின்றோம். ஆகவே ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியவில்லை. இந்த நாளில் உங்களோடு நான் அப்படி ஒரு வாக்குத்தத்தை சொல்லும் பொழுது நிபந்தனையும் சொல்ல விரும்புகிறேன். தேவன் நம்மை காப்பாற்றுவார் என்பதுதான் இன்றைய ஆசீர்வாதமான வாக்கு. முழுமையாக இந்த வசனத்தை பார்க்கணும்னு சொன்னா 145வது சங்கீதத்தின் 20வது வசனத்திலே அந்த வசனம் குறிப்பிடப்படுகிறது. கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறார். பிரியமானவர்களே, தம்மிடத்தில் அன்பு கூறுகிற அனைவரையும் காப்பாற்றுகிறாராம் கர்த்தர். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் ஆயிரமான ஆசீர்வாதங்கள். கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் காண்பிக்கிறாராம். கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு எல்லா இருளை வெளிச்சமாக்குகிறார். கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார். கர்த்தர் தம்மிடத்தில் அன்புகூறுவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறார். கர்த்தர் தம்மிடத்தில் அன்புகூறுவர்களுக்கு சகலத்தின் நன்மையாக முடிய பண்ணுகிறார். இப்படி நிறைய பிளெஸிங்ஸ் இருக்குது. அவரிடத்தில் அன்புகூறுவர்களுக்கான பிளெஸிங்ஸ், ஆசீர்வாதங்கள். அவரிடத்தில் அன்புகூறுவர்களுக்கு தான் அவர் பரலோகத்தை கொடுக்கிறார், அங்கே ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார். இதற்கெல்லாம் நிறைய வசனங்கள் இருக்கிறார். யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம், நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 31வது வசனம், ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம், லூக்கா நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 47, 48, 49, 50 வசனங்கள். இப்படி நிறைய வசனங்கள் இருக்குது. யாக்கோபு 2:5, யாக்கோபு 1:12, இப்படி பல இடங்களிலே அவரிடத்தில் அன்புகளுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணினவைகளை குறிப்பிடப்பட்டிருக்கிறது, வேதம் பதிவு செய்திருக்கிறது. 1 கொரிந்தியர் 2:9 படி அவரிடத்தில் அன்புகளுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினவைகள் ஆயிரக்கணக்கான ஆசீர்வாதங்கள். அதிலே ஒன்று பாதுகாப்பான வாழ்க்கை. அதைத்தான் நாம் 145வது சங்கீதத்தின் 20வது வசனத்துல பார்க்கிறோம். அவரிடத்தில் அன்பு கூறுவர்களை அவர் காப்பாற்றுகிறார். இன்றைக்கு வாக்குத்தத்தம் என்ன சொன்னா, அவர் உங்களை என்னை காப்பாற்றுகிறார். உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிக்கு நடுவில், பிரச்சனைக்கு நடுவில், போராட்டத்துக்கு நடுவில், கஷ்டத்துக்கு நடுவில் அவர் உங்களை காப்பாற்றுவார், உங்களை பாதுகாப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள். தெய்வத்தினுடைய அந்த பாதுகாப்பை நீங்கள் உணர்வீர்கள். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வார். பாருங்கள், ஆண்டவருடைய அந்த பாதுகாவலை நீங்க வர நாட்களை உணர்வீர்கள். சரி, இந்த பாதுகாவல், இந்த காப்பாற்றுகிற இந்த நாம் பெறுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நிபந்தனை என்ன தெரியுமா? அவரிடத்துல நாம் அன்பு கூறணும், அவ்வளவுதான். கர்த்தரிடத்தில் இன்னும் அதிகமாக நீங்கள் அன்பு கூறுகிற போது ஆண்டவர் நம்மை ஸ்பெஷலா ப்ரொடெக்ட் பண்ணுகிறார். நம்ம மேல் அவர் கரிசனை கொள்ளுகிறார், நம்மை காப்பாற்றி வழிநடத்துகிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய அந்த பாதுகாவலை, அவர் காப்பாற்றுகிற அந்த பிரசன்னத்தை நீங்கள் உணரும்படிக்கு ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு தயை காண்பிக்க போகிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் தேவன் நமக்கு தந்திருக்கிற நன்னாள், ஆசீர்வாதமான நாள், உயர்வின் நாள், கிருபையின் நாள். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவருடைய நாமத்தை நேசித்து அவரிடத்தில் அதிகமான அன்பை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அப்போ ஒரு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷனை கர்த்தர் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பார். பல நேரங்களிலே விமானத்திலே பயணம் செய்கிற போதெல்லாம் பல நேரங்களில் பயப்படும்படியான ஒரு நிகழ்வு இருக்கும். வேகமா கீழே அப்படியே வந்துடும் விமானம். விமானத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பயப்படுவாங்க, அச்சப்படுவாங்க. பேருந்துல பயணம் செய்யும் போது அப்படித்தான், கார்ல பயணம் செய்யும் ஜஸ்ட் மிஸ், நம்ம ஒண்ணு இல்லாம போயிருக்கணும், அப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கணும். ஆனா ஆண்டவர் அற்புதமாய் காப்பாற்றி இருப்பார்.
நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாம் காப்பாற்றப்படும் விமானத்துல பயணம் செய்தாலும், பேருந்துல பயணம் செய்தாலும், மகிழுந்துல பயணம் செய்தாலும், உங்களை என்னை காப்பாற்றுகிறவர் தேவன் தான். எப்படி காப்பாற்றுகிறார்? நீங்க அவரை நேசிக்கிறதுனால, நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதுனால அவர் நம்ம ப்ரொடெக்ட் பண்றாரு, நம்மை காப்பாற்றுகிறார், நம்மை வழிநடத்துகிறார். இந்த நாளிலும் தேவனுடைய அந்த பாதுகாப்பின் வல்லமையை, பிரசன்னத்தை நீங்கள் உணரும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், காப்பாற்றப்படுவீர்கள், தேவனுடைய பாதுகாவலை நீங்கள் உணர்வீர்கள். நாம் அதுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமானது தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அப்படி அன்பு கூர்ந்த தேவனால் பாதுகாக்கப்பட்ட ஒரு 5 குறிப்புகளை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன் இன்றைக்கு. முதலாவது, பவுலை பாத்தீங்கன்னா பல சந்தர்ப்பங்களிலே கர்த்தர் காப்பாற்றினார், பாதுகாத்து கொண்டு வந்தார். எத்தனையோ முறை அவனுடைய ஜீவனை எடுக்கும்படி சத்துரு போராடினான், சில மனிதர்களை பிசாசு ஏற்படுத்தினான். ஆனா எல்லா தருணத்திலையும் பவுல் காப்பாற்றப்பட்டு கொண்டே வந்தார். அவர் ஒரு இடத்துல இப்படி சொல்றார், எங்க அப்படின்னு சொன்னா 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவர் காப்பாற்றுவார், பரமராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அப்படி தேவன் காப்பாற்றினார். நாச மோசங்கள், பொல்லாத மனிதர்கள், கள்ள சகோதரர்கள், சிங்கம், மிருகங்கள், இவைகளுக்கெல்லாம் கர்த்தர் காப்பாற்றினார். பல நிலைகளிலே பவுலுடைய காரியத்தை பார்த்தா 100க்கு அதிபதியின் மூலமாய் கர்த்தர் அவனை காப்பாற்றுகிறார். அப்போஸ்தலர் 27:43 அதை சொல்லுகிறது. பேலிக்ஸ் என்ற அதிகாரியின் மூலமாக அவன் காப்பாற்றப்படுகிறான். 24ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். இப்படி பல தருணங்களிலே தேவன் அவனை காப்பாற்றி பாதுகாத்து வந்திருக்கிறார். அதற்கு காரணம் என்ன? காலத்துக்கு முன்னே மரிக்க வேண்டிய பவுல், ஆனால் அவன் காப்பாற்றப்பட்டு கொண்டே வருகிறான், பாதுகாக்கப்பட்டு கொண்டே வருகிறான். காரணம் என்னன்னு சொன்னா, அவன் தேவன் மேல் வைத்த அளவிட முடியாத அன்பு. ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 38, 39 வசனங்களிலே பவுல் சொல்லுகிற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. அந்த வார்த்தையை உங்களுக்கு நான் வாசிக்கின்றேன். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறோம். அந்த அன்பு, தேவன் வைக்கக்கூடிய அன்பு, அந்த அன்பிலே அவன் உறுதியாக இருந்தான். தேவனை நேசிக்கிற நேசத்திலே பழுதில்லாமல் அவனுடைய வாழ்க்கை இருந்தது. சபைகளுக்கு சொல்லும் போது, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்கணும்னு சொல்றான். அந்த அளவிற்கு தேவனை நேசிக்கிற ஒரு மனிதன் தான் இந்த பவுல். அதனாலதான் கர்த்தர் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் பவுலை காப்பாற்றி கொண்டே வந்தார். உடைய வாழ்க்கையில நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் தேவனிடத்தில் அதிகமான அன்பை நீங்கள் வையுங்கள், அதிகமாய் தேவனை நேசியுங்கள். அவரை நேசிக்க நேசிக்க, அவரை துதிக்க துதிக்க, அவருக்கு முக்கியத்துவம் உடைய வாழ்க்கையில கொடுக்க ஆரம்பிக்கும் போது உங்க மேல ஒரு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் இருக்கும். பவுலுடைய லைஃப்ல அது நடந்துச்சு. அவன் கர்த்தரை நேசித்ததினால், தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அவனை கர்த்தர் பாதுகாத்தார். யோசித்து பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கையில பல இடங்களில அவனை சாகடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா எல்லா சந்தர்ப்பத்திலையும் பவுல் தப்பித்து கொண்டே வருகிறான். கர்த்தர் அவனை தப்புவிக்க வைக்கிறார். என்றால் நிறைய இடங்களுக்கு நற்செய்தி சொல்ல வேண்டும், கர்த்தருடைய ராஜ்ய பணியை செய்ய வேண்டும். தேவன் திட்டமிட்ட காலம், முன்குறித்த காலம் வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லாம கர்த்தர் பவுலை காப்பாற்றி வந்தார். அதுக்கு காரணம் அவன் தேவனிடத்தில் அன்புள்ளவனாக இருந்தான். இரண்டாவது, பேதுருவை எடுத்துக்கொள்ளலாம். பேதுருடைய லைஃப்ல பாருங்க, அவனை கர்த்தர் காப்பாற்றினார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரத்துல பேதுருவை குறித்து நான் வாசிக்கிறோம். என்ன நடந்தது அங்க? ஏரோது யாக்கோபை சிறைச்சேதம் பண்ணது யூதர்களுக்கு நலமென்று கண்டதுனால, அதை யூதர்கள் விரும்பினாங்கன்றதுனால பேதுருவையும் அரெஸ்ட் பண்றான். அரெஸ்ட் பண்ணி 4 காவலை தாண்டி உள்ள வச்சிருக்கிறான். ரொம்ப சபையார் ஊக்கமாய் ஜெபிச்சாங்க. தூதன் அங்கே வந்து பேதுருவை சிறைச்சாலை வெளியில கொண்டு வந்தா. பேதுரு வெளியில வந்து அவர் எந்த வீட்டுல ஜெபம் நடந்துச்சோ அந்த வீட்டுல போய் தன்னை விடுவிக்கப்பட்டவனாக காட்டுகிறார். பேதுரு யாக்கோபை போல சிறைச்சேதம் பண்ணப்பட்டிருக்கலாம். அவன் தேவனிடத்துல அன்பு வைத்தவனாக இருந்தான், தேவனை நேசிக்கிறவனாக இருந்தான். ஆண்டவரிடத்தில் அதிகமான அன்பை நீங்களும் நானும் வைக்கும் போது, கர்த்தர் மேல் அதிகமான அன்பை நீங்கள் வைக்கிற போது, அந்த அன்பின் நிமித்தம் கர்த்தர் நம்மை ப்ரொடெக்ட் பண்ணுகிறார், காப்பாற்றுகிறார். பேதுரு ஆண்டவரிடத்தில் அன்பு கொண்டாரா அப்படின்னா நிச்சயமாய் அன்பு கொண்டார். அன்பு இருந்ததுனாலதான் ஆண்டவர் தன்னுடைய மந்தையை மேய்க்கும்படி அவனுக்கு ஒரு உரிமையை கொடுத்தார். இதை நாம் யோவான் நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்களிலே நாம் வாசிக்க முடியும். அந்த வசனத்தை கூர்ந்து கவனித்து பாருங்களேன். யோனாவின் குமாரனாகிய சீமோனின் இடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்கும் போது
பேதுரு, நாமை நேசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்றார். 2ஆம் முறை அதே கேள்வி, நாமை நேசிக்கிற ஆண்டவரே. 3ஆம் முறை அதே கேள்வி, ஆண்டவரை நேசிக்க என்பது நீர் அறிவீர், உமக்கு தெரியும் ஆண்டவரே, நான் இடத்தில் அன்பாயிருக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். ஆண்டவர் மேல அதிகமான அன்புடையவன் தான் இந்த பேதுரு. நாம் 145ஆம் சங்கீதம் 20 வாசித்தபடி, யாரெல்லாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவர்களை தேவன் காப்பாற்றுகிறார் என்ற இந்த வசனத்தின்படி பேதுருவை கர்த்தர் காப்பாற்றினார். சிறைச்சாலையில் அடுத்த நாள் அவருடைய சிரசை எடுக்க போகிறான் ஏரோது ராஜா. ஆனால் முந்தின நாள் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவனை காப்பாற்றினார், அவனை தப்புவித்தார், அவனை கனப்படுத்தினார். என் பிரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதத்தை, நிறைவான நன்மையை உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், உயர்ந்த அடைக்கலத்திலே நீங்கள் வைக்கப்படுவீர்கள். தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்குத்தான் இந்த ப்ரொடெக்ஷன் இருக்குது. யாரெல்லாம் தேவனை நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு ப்ரொடெக்ஷனை, பாதுகாப்பை கொடுக்கணும்னு சொன்னா, நீங்கள் தேவனை நோக்கி பாருங்கள், அவரிடத்தில் அதிகமான அன்பு வையுங்கள். நீங்க கெஞ்ச வேண்டாம், மன்றாட வேண்டாம், அவரே உங்களை காப்பாற்றும்படி நீங்கள் அழைக்காமலே வருவார். ஆகவே நாம் பேதுருவை போல ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக இருப்போம். சிறையில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை விடுவித்து வெளியே கொண்டு வருவார். நம்மை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை அவர் எடுத்துக் கொள்ளுகிறார். ஏனென்றால் நாம் அவரை நேசிக்கிறோம் என்பதற்காக. 3வது, ஒட்டுமொத்த சீடர்களையும் எடுத்துக்கொள்ளலாம். ஒட்டுமொத்த சீடர்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். அதுக்கு முன்னாடி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை அதுல ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. ஒட்டுமொத்த சீடர்களை, அதாவது அப்போஸ்தலர்களை ஒன்றாக பிடித்து சிறைச்சாலையில் அடைத்தார்கள். இயேசுவை பற்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்லு. இது அப்போஸ்தலர் 5:18-19 வசனங்கள். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையில வைத்தார்கள். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார். அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே தேவாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள். ரொம்ப ஆச்சரியம். சிறைச்சாலை அடைச்சிட்டாங்க, ஆனால் தூதன் வந்து அவங்களை வெளியில கொண்டு வந்துட்டான். அவங்களை காப்பாற்றி வெளியில கொண்டு வந்துட்டான். அவங்க பிரசங்கம் பண்ணும்போது அவங்க ஒண்ணுமே புரியல. என்னையா ஜெயில அடைச்சோம், வெளியில வந்துட்டாங்களே. தேவனுடைய அற்புத வல்லமை பாருங்க. எல்லாம் வெளியில வந்து பிரசங்கம் பண்ணாங்க. எப்படி இவர்களை கர்த்தர் காப்பாற்றினார், எப்படி பாதுகாக்கப்பட்டார்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து கடைசியா செய்த ஜெபத்துல தன்னுடைய சீடர்களை நினைத்து ஜெபிக்கிறார். இப்போ நீங்க உங்களுடைய வேதாகமத்துல யோவான் நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. அந்த அதிகாரத்துல 12வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேதவாக்கி நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே இல்லாமல் அவர்கள் ஒருவனும் கெட்டு போகவில்லை. நான் காத்து கொண்டு வந்தேன் என்று இயேசு சொல்கிறார். நான் பாதுகாக்கிறேன் என் பிள்ளைகளை, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீடர்களை நான் காத்து கொண்டு வந்தேன் என்று சொல்கிறார். அப்படி சொல்வதற்கான காரணம் என்ன? ஒட்டுமொத்த அப்போஸ்தலர்களும் அவரை நேசிக்க கற்றுக்கொண்டார்கள், அவரிடத்தில் அன்பு வைக்க கற்றுக்கொண்டார்கள். ஆக யாரெல்லாம் தன்னிடத்தில் அன்பு வைத்தார்களோ அவர்களை காக்க வேண்டிய பொறுப்பு தன்னுடையது என்று இயேசு எடுத்துக்கொண்டார். இதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் சற்று முன்பதாக வாசித்தோம்னு சொன்னா, அதாவது யோவான் நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்புங்கள். 15ஆம் அதிகாரம் 9வது வசனம், 10வது வசனம் மற்றும் 13வது வசனத்தை வரிசையாக நான் வாசிக்கிறேன். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகள் கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். 13, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அந்த அன்பு கூற வேண்டும் என்கிற விடயத்தை குறித்து ஆண்டவர் தெளிவாய் பேசினார். ஆண்டவருடைய உபதேசம், அவருடைய வார்த்தைகளை கேட்ட சீடர்கள் அந்த அன்பிலே தங்களை பயிற்றுவித்துக் கொண்டார்கள். அந்த தெய்வீக அன்பை அவர்கள் உள்வாங்கி கொண்டார்கள். தன்னுடைய தூதனை அனுப்பி கர்த்தர் காப்பாற்றினார்கள், பாதுகாக்கப்பட்டார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். எனக்கு அன்பான ஆண்டவருடைய மக்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய இந்த ப்ரொடெக்ஷனை, அந்த பாதுகாப்பை நீங்க உணரும்படி கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சீடர்களை நாம நினைக்கிறது போல ஒட்டுமொத்த பரிசுத்தவான்களை குறித்து பைபிள் சொல்லுது. முதலாவது பவுலை குறித்து பார்த்தோம். 2வது பேதுரு எப்படி தேவனை நேசித்ததுனால பாதுகாக்கப்பட்டன்னு பார்த்தோம். 3வது ஒட்டுமொத்த அப்போஸ்தலர்கள் அவரை நேசித்ததினால், அவருடைய அன்பு கூர்ந்ததினால் அவர்கள் எப்படி காப்பாற்றப்பட்டான்னு சொல்லி வாசித்தோம். 4வது ஒட்டுமொத்த பரிசுத்தவான்கள், எல்லா பரிசுத்தவான்களும் இணைஞ்சு
கர்த்தரை நேசிக்கிறதுனால எப்படி அவர்கள் காப்பாற்றப்படுறார் என்பதை நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 2:8 சொல்லுது கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவானின் பாதைகளை காப்பார்னு. 1 சாமுவேல் 2:9 சொல்லுது பரிசுத்தவானின் பாதங்களை கர்த்தர் காப்பார்னு இருக்கு. அவர் காக்கிறார். பரிசுத்தவான்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். பரிசுத்தவான்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். ஏன் பரிசுத்தவான்கள் தேவனால் காப்பாற்றப்படுகிறார்கள், பாதுகாக்கப்படுகிறார்கள் சொன்னால், பரிசுத்தவான்களுக்காக ஒரு கட்டளையை தாவீதின் ஊடாக பரிசுத்தாவியன் பேசினார். அது எங்க இருக்குதுன்னு சொன்னா சங்கீதம் 31:23 இருக்கிறது. அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அதில் அன்பு கூறுங்கள். பொதுவாக பரிசுத்தவான்கள் என்று சொன்னால் அவர்கள் தேவனை நேசிக்கிறவர்களாக, தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே பரிசுத்தவான்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களாக இருக்கும் பட்சத்தில் பரிசுத்தவான்களுடைய பாதைகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறீர்களா? பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நீங்கள், பரிசுத்தவான்கள் என்ற நிலையில உயர்த்தப்பட்டிருக்கிற நீங்கள் தேவனிடத்தில் அதிகமான அன்பை நீங்கள் வைக்கிற போது அதனால் வருகிற பெரிய பிளஸிங் என்னன்னா பாதுகாப்பு, காப்பாற்றுவார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1:2 சபையில பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள், பரிசுத்தவான்களின்படி அழைக்கப்பட்டுள்ள இருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரும் தேவனிடத்தில் அன்புகளாக இருக்கிற போது அவர்களை காப்பாற்ற வேண்டிய, பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஆண்டவருடைய பொறுப்பாக இருக்கிறது. இறுதியாக தாவீதை நம்ம பார்ப்போம். தாவீதை கர்த்தர் காப்பாற்றினார். தாவீது தேவனால் பாதுகாக்கப்பட்டான். சங்கீதம் 139:13 என் தாயின் கருவில் என்னை காப்பாற்றினீர் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். தேவனை காப்பாற்றினார். 1 சாமுவேல் புத்தகம் 18:6 14 1 நாளாகம புஸ்தகத்துல 18 6 மற்றும் 13 இதெல்லாம் பாத்தீங்கன்னா தேவன் அவனை காப்பாற்றினார், அவனை பாதுகாத்தார் என்று நாம் திரும்ப திரும்ப வாசிக்கிறோம். தேவன் தாவீதை காப்பாற்றினார், பாதுகாத்தார். எத்தனை முறை இந்த சவுல் ஈட்டி எடுத்து அவனை குத்த போனா, எத்தனை முறை 2000 வீரர்கள் 3000 வீரர்களை கூட்டிட்டு போய் அவனை பிடிக்கிறதுக்கு, அவனை கொண்டு போடுறதுக்கு முயற்சி பண்ணார். ஆனா சவுல் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் தோற்று போகும்படி கர்த்தர் செய்தார். தாவீதை கர்த்தர் காப்பாற்றினார், அவனை பலப்படுத்தினார், அவனுக்கு சகாயம் பண்ணினார். ஒரு முறை அப்படியே ரவுண்ட் பண்ணிட்டான் சவுல், நாளை காலைல பிடிச்சிடலாம். அந்த டைம்ல சவுலுடைய தலைமாட்டு வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு தாவீதுக்கு. அவன் நினைச்சிருந்தா அதே இடத்துல அவனை கொண்டு போட்டிருக்கலாம். ஆனா அதை செய்யல. கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அவனை காப்பாற்றுவதற்காக 3000 பேருக்கும் ஆண்டவர் நல்ல தூங்கும்படி செய்தார். எந்த நித்திரை செய்தார்கள். அவங்களை கடந்துதான் சவுளுடைய தலைமாட்டில இருந்த ஈட்டியை செம்பை எடுத்துட்டு வந்தான். தேவன் அவனை ப்ரொடெக்ட் பண்ணார். சவுல் தனித்து அவனை கொலை செய்வதற்கு முயற்சித்த தருணங்கள் நிறைய. இப்படி 3000 பேர் 2000 பேர் ஆயிரக்கணக்கான வீரர்களோடு அவனை தீர்த்து கட்டுவதற்கு முயற்சித்த காரியங்கள் உண்டு. நயவஞ்சமாக பெலிஸ்தர்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்து அவன் செத்து போய்விடுவான் என்று அவன் அனுப்பி வைக்கிறான். அதுலயும் கர்த்தர் அவனை காப்பாற்றுகிறார். இப்படி பல சந்தர்ப்பங்களிலே சவுல் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் அபத்தமாய் போகும்படி தாவீது காப்பாற்றப்பட்டான் என்று சொன்னால் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் தேவனை நேசிக்கிறவன். வசனம் எங்க இருக்கிறது என்றால் 18 சங்கீதத்தின் முதல் வசனம், என் பலனாகி கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலன் நீர்தான், என் பலனாகி கர்த்தர் நீர்தான், ஆகவே நான் உன்னிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுவேன், நான் நேசிக்கிறேன், நான் உன்னிடத்துல அன்பு வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தெய்வத்தினுடைய மக்களே, தேவன் தம்மை நேசிக்கிறவர்களை அறிந்திருக்கிறார். யாரெல்லாம் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ, யார் தன்னிடத்தில் பாசம் வைத்திருக்கிறார்களோ அவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை அவர் எடுத்துக் கொள்கிறார். யாரும் உங்களுக்கு விரோதமாக எழும்ப முடியாது, யாரும் உங்களுக்கு விரோதமாக எழும்பி காரியங்களை செய்ய முடியாது. கர்த்தர் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவதற்கு அவர் வருவார். தேவனை கடந்து யாரும் உங்களை தொட முடியாது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வல்லமையான தேவன் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். என்ன சொல்றாரு ஆண்டவர்? என்னை நேசிப்பா, இடத்துல அன்பு கூர்ந்துரு, நான் உன்னை காப்பாற்றுகிறேன்னு சொல்லுகிறார். இனி அவர் நேசிப்பதற்கு அவரிடத்தில் ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் அவர் செஞ்சுட்டார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன் தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 5:8 வாசிக்கிறோம். 1 யோவான் 4:11 4:10 அதை குறித்து நான் பார்க்க முடியும். ஆகவே அவர் தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார். ஏற்கனவே அன்பு கூர்ந்து முடித்து விட்டார். இனி புதுசா அன்பு கூற வேண்டிய அவசியம் அவருக்கு இல்ல. எல்லாத்தையும் நேர்த்தியாய் செய்து முடிச்சிட்டார். அவருடைய அன்பு அளவிட முடியாதது. அவருடைய அன்பிற்கு ஆழ மகள உயர நீள எதுவுமே கிடையாது. அவர் அன்பு கூர்ந்து விட்டார். மாறாக நீங்களும் நானும் தேவனிடத்தில் அதிகமாய் அன்பு கூறும் போது, அன்பு கூறுவதற்கு அடையாளமாக வேதத்தை நேசித்து வாழுகிற போது, ஆண்டவருடைய சமூகத்திலே ஆத்துமாக்களுக்காய் மண்டாடுகிற போது, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்காக பிரயாசப்படுகிற போது, தான தர்மம் செய்கிற போது, ஆலயங்களை கட்ட நினைக்கிற போது, இதெல்லாம் நாம் தேவன் வச்சிருக்கிற அன்பினுடைய வெளிப்பாடுதான். இதெல்லாம் செய்கிற போது
நம்மை காப்பாற்றுகிற பொறுப்பையும் அவர் எடுத்துக் கொள்கிறார். கவனியுங்கள், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2:9 படி நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறவைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அவர் நித்திய ஜீவனை நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்பதோடு கூட மாத்திரமல்ல, பூமியிலே பல ஆசீர்வாதங்களை உங்களுக்காக எனக்காக அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆகவே அந்த ஆயத்தப்படுத்தப்பட்ட நன்மைகளிலே சிறந்த ஒரு நன்மைன்னு சொன்னா அவருடைய பாதுகாப்பு தான், ப்ரொடெக்ஷன் தான். சோ அதை கர்த்தர் செய்வென்று சொல்லுகிறார். நாம் அதற்கு தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஒரு நிபந்தனையை நாம் நிறைவேற்ற வேண்டும். என்ன நிபந்தனை அது? அவரிடத்தில் அன்பு கூறுவது, அவரிடத்தில் நேசம் வைப்பது. அந்த அன்பை நேசத்தை நீங்கள் தேவனிடத்தில் வைப்பீர்கள், ஆனால் தேவனுடைய பாதுகாப்பை அனுபவிப்பீர்கள். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் பாதுகாப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஜெபம் செய்யலாமா? நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, இந்த இனிய தருணத்திற்காக நன்றி. உங்களுடைய பொற்பாதத்துல நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இடத்தில் அன்பு கூறுகிறவர்களை நீர் காப்பாற்றுகிறீர் என்று சொல்லுகிறது. பல நேரங்களிலே பாதுகாப்பற்ற நிலையிலே நாங்கள் இருக்கிறோம், வேலி பிடுங்கப்பட்ட நிலையில இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய எல்லைகளுக்குள்ளே சத்துரு வரக்கூடாதப்பா, எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. ஆண்டவரே கர்த்தாவே, சத்துருடைய கிரியைகளுக்கு, பிசாசுடைய வஞ்சகங்களுக்கு, சாத்தானுடைய சதி நாச மோசங்களுக்கு முற்றிலும் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். நாங்கள் உம்முடையவர்கள் என்பதை விளங்க பண்ணும் சுவாமி. ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.